நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சினிமாங்கிற பைத்தியம் காரணமா, இந்த மேட்னஸ் காரணமா, இந்த பேஷன் காரணமா, எங்கேயோ ஒரு கிழக்கிழங்க ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தனா பூனேயில் போய் லேண்ட் ஆகுறேன். சினிமா கற்றுக்கணும். கடவுள் எனக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கேன், என்னுடைய படைப்பாற்றல் எனக்கு கொடுத்துருக்கேன். எங்கள் கையில் இருக்கக்கூடிய கேமரா, எனக்குள்ள கடவுளை வச்சிருக்கிற வித்தை, அது என்னுடைய என்று நான் சொல்ல விரும்பல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. I have been chosen and I have been given that. நாங்கள்லாம் சினிமா ரசிகர்களாக இருக்கும்போது, இல்லை சினிமாவை படிப்பவர்களாக இருக்கும்போது சரி, சினிமாவை கற்றுக்கொள்வோம் சரி, 3 பேர் தான் நாங்கள் பாடமாக எடுத்துக்கோம். ஒன்று பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலமகேந்திரா. இந்த 3 பேருடைய படங்கள் தான் எங்களுக்கு இன்றளவும் பாடமாக இருக்கிறது. அடிப்படையில் நான் ஒரு கேமராமேன், ஒளிப்பதிவாளன். என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஊற்றாக இருந்தவங்க அண்ணன். அவர் தமிழ் சினிமாவுடைய போக்கை மாற்றி அமைச்சாருங்கிறத விடவும் இந்திய சினிமாவுக்கு போக்கை தீர்மானித்ததில் மிக முக்கியமான ஆளாக இருந்தார் அண்ணன். சினிமாவுக்கு தேசிய அளவில், உலக அளவிலே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துரு பாலமேந்திரோட படங்கள். அவருடைய படங்கள் ஒன்று பார்த்து நான் டெக்னிக்கை கற்று எந்த ஷாட் எப்படி வைக்கிறதெல்லாம். நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்பண்டோடும் மலர் தேடி, பொன்பண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானா, நீ எந்தன் உயிரன்றோ. ஃபாதர் லோரியா தான் எங்கள் பசங்களெல்லாம் ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவர் எங்களை ஒரு ஷூட்டிங் பார்க்குறதே கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த ஸ்பாட்டில் போனால் எல்லாருமே வெள்ளைக்காரங்க. அதில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்ட ஒருத்தர், ஹீ சீம்ஸ் டு பி தி பாஸ் ஆஃப் த பிளேஸ். அவர் சொல்றதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் தான் டைரக்டருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் கேமராக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். ஸோ எவ்ரிதிங் ரெடி அப்படின்னா இவர் நின்னார். கேமராக்கு பக்கத்தில் நின்றுட்டு நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் இந்த ஆள் ரெயின் அப்படின்னு ஷவுட் பண்ணதுமே மழை பெய்ய ஆரம்பிச்சு. மழை பெய்ய ஆரம்பித்ததும் நான் திடுக்கிட்டு போயிட்டேன். ஐ தாட் ஐ வாஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆல்மைட்டி. கையெடுத்து கும்பிடாத குறைதான். தென் ஒன்லி மேலே அண்ணாந்து பார்க்குறப்போ இந்த ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாம் வச்சு தண்ணி மேலே போய் அது மழை செயற்கையாக மழை பெய்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு ஆசைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு நானும் ரெயின் என்று சொல்லுவேன், மழை பெய்யணும் என்கிற ஒரு ஆசை அன்னைக்கு ஒரு விதையாக விழுந்திருக்கு. இப்போ நினச்சி பார்க்குறப்போ என்னுடைய இந்த டைரக்ஷனுங்கிற சமாச்சாரத்துக்கும் அதுதான் முதல் வித்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்றென்றும் தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது, நன்றியுடன் இருக்கும். அவர் கொடுத்த கொடை அவர் படங்கள் மூலமாக மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்கிய தனது சீடர்கள் மூலமாகவும். இவருக்கு வழி அனுப்பும் இந்த விழாவின் பொழுது அவர்களை வரவேற்கும் விழாவாகவும் நான் அதை நினைக்கிறேன். நன்றி பாலு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்தாலும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருந்து அவர் வழிநடத்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக திரையுலகில் வென்று எல்லாத்தையும் சாதிப்பார்கள். என்றைக்குமே அவர் இருந்த அளவுக்கு இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கூட அவர் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தார். அதனால் அவரும் கஷ்டப்படாமல் எந்த இது இல்லாமல் போய் செஞ்சிட்டார். ஸோ அவர் படைப்புகள் என்றைக்கும் சினிமாவுக்கு உபயோகமாக இருக்குது. அதனால் சினிமா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நன்றியோடு அவர் நினச்சி பார்த்துக்குவாங்க.
பர்சனல் லெவலில் பார்த்தா எனக்கு இது ஒரு பெரிய லாஸு. எனக்கு எப்போவுமே வந்து எந்த ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வந்து சரி சாரை போய் பார்த்துட்டு வரலாம், சார் இருக்காங்க, சார்கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், எப்போவுமே அந்த ஃபீலிங் இருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான ஒரு கன்சலேஷன் அந்த ஒரு பர்சன் இனிமேல் இல்லை அப்படின்றது வந்து எனக்கு பர்சனல் லெவலில் வந்து எனக்கு ஒரு பெரிய இழப்பு, எந்த விதத்துலையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இறுதி வரைக்கும் தன்னுடைய அடையாளத்தை விடாமல் அவருடைய 74 வயசுன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு, அவருடைய தலைமுறைகள் படத்தை அவரோட உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தேன். கூட மகேந்திரன் அண்ணன், அவங்க பாரதிராஜா அண்ணன் எல்லாரும் உட்காந்து பார்த்தோம். ஒரு குழந்தை மாதிரி எங்களை கொண்டாந்து உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக கொண்டாந்து உட்கார வச்சு காட்டிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அதில் சாகிற மாதிரி ஒரு காட்சி வந்தது. நான் அழுதுட்டேன். ஏன்னா படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் முடியாது, தாங்கிக்க முடியாது. அப்போ சொன்னார், அந்த மழையில் நான் அந்த காட்சி நடிக்கும்போதே செத்து விடலான்னு நினச்சேன், இப்போ செத்தா எவ்வளோ நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். ஆனால் அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இல்லைன்னா அவர் எதையும் வந்து விட்டு செல்ல, அதாவது நிராசையோடு போகலை. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தான் அண்ணா வந்து வாழ்ந்திருக்காங்க. அவர் இழந்தது நம்ம கலை உலகத்துக்கு மாபெரும் இழப்பு. இருந்து இந்த 2000 சொச்சம் வரைக்கும் ஏறக்குறைய 40-42 வருஷங்கள் ஆச்சு. இத்தனை வருஷங்களாக எனக்குள்ள நான் தேடி சேர்த்துக்கிட்ட விஷயங்கள், சினிமா பற்றி ஒரு வெறியோடு தேடின விஷயங்கள், ஒரு பைத்தியத்தோடு தேடின விஷயங்கள், அதோடு சேர்ந்து அனுபவ ரீதியாக எனக்குள்ள வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பை மேக்கிங் a lot of mistakes and then learning in the process. இதெல்லாம் எனக்குள்ள கிடைக்குது. பொசுக்குன்னு ஒரு நாளைக்கு போயிட்டா என் பையன் என்ன பண்ண போகிறான், ப்ராம்ப்ட்லி he is going to burn me or bury me. And along with that will go இந்த 42 வருட தேடலும் அதோட எரிக்கவோ புதைக்கவோ படப்போகுது. அதை நினைச்சப்போ வைத்தியம் பிடிக்கிற மாதிரி 2-3 நாள் தூங்க முடியல. அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரே ஒரு வழி, ஃபார்மலாக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து நமக்கு இருக்கிறது கொடுக்கணும். அப்புறம் இதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கும். இஃப் கடவுள் வந்து அந்த அளவு காலத்தை எனக்கு கொடுத்தா, ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு வருஷத்தில் உடல் ரீதியாக ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு நிலை வரலாம் இல்லையா? உடல் தளர்ந்து எழுந்திரிச்சு நடக்க முடியாமல் யாருடைய தோளை தொங்கிக்கிட்டு கட்டுசுக்கு போடுறேன் அந்த நிலைமை வந்து அப்போ கூட நான் சினிமாவில் இருக்க ஆசைப்பட்றேன். அதுக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் ஒரே வழி. ஐ வில் பி இன் த மிட்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் who love cinema like me. ஸோ அது ஒரு காரணம். அப்புறம் கடைசி மூச்சு வரைக்கும் யார்கிட்டையும் போய் எனக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு இது ஒரே வழி தான் காரணம். ஸோ இந்த 3 காரணத்துக்காக சினிமா ஸ்கூலில் ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஐ எம் ஷுர் மை சினிமா வில் கண்டினியூ. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இன்றைக்கி கர்வத்தோடு நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் வரப்போவது நல்ல படங்கள் என்று வரக்கூடிய அத்தனை படங்களிலும் பாலுமகேந்திராவுடைய தாக்கம் இருக்கும். Ooh.
பொண்ணுங்க பொதுவாக குள்ளமாக தான் இருப்பாங்க, பட் அவங்க குள்ளங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இல்லைங்கிறதுக்காக அவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. ஹாய், காதல் மலை சாங்கோட லிரிசிஸ்ட் அரேவியன் டீமில் நானும் ஒரு மெம்பர். லவ் சாங்கில் காஸ்டியூம் ஃபுல்லாக ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கேன். எங்கள் சாங் நாங்கள் எடுத்த லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனில், அதனால் ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு க்ரூவாக பண்ணதுனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த சாங் லவ் சம்மந்தப்பட்டதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அரேவியன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஹைன். அது 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமானது, அதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ போல் எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். காதல் மழையே எந்த
நிமிஷம் நீ உனை நோக்கியே என்னை ஈர்க்கிறாயே. மேலும் மேலும் உருகி உருகி உனையில் நீ எங்கும் இதயத்தை என்ன செய்வேன். மேலும் மேலும் உருகி உருகி உனையில் நீ எங்கும் இதயத்தை என்ன செய்வேன். உனையில் எங்கும் இதயத்தை என்ன செய்வேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத உன் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் வாசம் நிறைஞ்ச வானோ நீ பாடும் கீதம்
ஹே, சில நேரத்தில் ஆம்பளைங்க எடுக்கிற முடிவு கூட கரெக்டாக இருக்கும். சரியா? நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவதியும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. பேச்செல்லாம் தாராட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. இழுகில் வரும் தூசி தன்னை நாவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கே இல்லை. அங்கே இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானிங்கே நீலம் அங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ.
வந்தால் செந்தணல் கூட பனி கட்டி போல மாறுமே. கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாடும் எழுதுவத்தையும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விண்ணை தாண்ட